தமிழ் மாதத்தில் 4வதா வரக்கூடிய மாதம் தாங்க ஆடி மாதம். இந்த ஆடி மாதத்தில் நீங்கள் அம்பிகையை வழிபடுவது ரொம்பவே நல்லதுங்க. ஆடி மாதத்தில் வரக்கூடிய எல்லா நாளுமே சிறப்பு வாய்ந்த நாள் தாங்க. அம்பிகையோடைய சக்தி பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாங்க. இந்த ஆடி மாதத்தில் அம்மனுடைய அருளை பெறுவதற்கு இந்த 5 பொருட்களை நம்ம படைத்து வழிபாடு செஞ்சோம்னா அம்மனுடைய அருளானது பரிபூர்ணமாக கிடைக்குங்க. என்ன அந்த 5 பொருள், எப்படி படைத்து வழிபாடு செய்ய வேணும் என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு ஜோதிடத்தில் சந்தேகம் இருந்தாலும் சரிங்க, ஜோதிடரிடமிருந்து ஆலோசனை பெற வேணும் சரி, இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்கிறேன். இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க, உங்க பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு கிடைக்குங்க. அம்மன்னு சொன்னாலே நம்முடைய ஞாபகத்துக்கு வருவது கூழு தாங்க. இந்த ஆடி மாசத்துல பார்த்தீங்கன்னா எல்லா அம்மன் கோவிலுமே கூழ் ஊற்றுவாங்க. அப்படிப்பட்ட இந்த ஆடி மாசத்துல சிவபெருமானுடைய சக்தியை விட அம்பிகையோட சக்தி அதிகமாகவே இருக்குமாங்க. இந்த மாசத்துல சிவபெருமான அம்பிகைக்குள்ள அடக்கணும்னு சொல்லுவாங்க. ஆடி மாதம் மழைக்காலத்தின் தொடக்க மாதம் ஆகுங்க. அதாவது தட்சிணாயன காலத்தின் தொடக்கமாகவும் சொல்லப்படுதுங்க. இந்த மாசத்துல நம்ம அம்பிகையை வழிபடுவது சிறப்பான பலன்களை கொடுக்குங்க. அம்பிகை கருணையின் வடிவமானவள் என்பதால தடையில்லாமல் மழை கிடைப்பதற்கும் நிலம் விவசாயம் செழிப்பதற்கும் அம்பிகையிடம் நம்ம வேண்டக்கூடிய மாதம் என்பதால இந்த மாதம் அம்பிகை வழிபாட்டுக்கு உரிய மாதமாகவும் சொல்லப்பட்டிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாசத்துல அம்பிகைக்கு விருப்பமான முக்கியமான மங்கள பொருட்களை நம்ம அம்மனுக்கு படைத்து வழிபட்டோம்னா அம்மனுடைய அருள் வாழ்வில் அனைத்து விதமான நலன்களையும் பெற முடியுங்க. அப்படி என்ன அந்த 5 பொருட்களை அம்பிகைக்கு ஆடி மாசத்துல படைக்க வேணும், அம்பிகைக்கு விருப்பமான அந்த 5 பொருட்கள் என்ன என்பதை பற்றி பார்க்கலாம் வாங்க. அம்பிகை பராசக்தி, ஆதிசக்தி என நிறைய பெயரால் அழைக்கக்கூடிய சிவபெருமானுடைய மனைவியான பார்வதி தேவியா பல கோடி மக்கள் இன்றளவுமே வழிபட்டுட்டு தான் வராங்க. சக்தி வழிபாடு என்பது காலங்காலமாக நம்முடைய பாரம்பரியத்தில் இருந்து வரக்கூடிய ஒரு வழிபாட்டு முறைன்னு சொல்லலாங்க. ஆதிசக்தியாக இருக்கக்கூடிய அன்னை பார்வதி தேவிக்கு பக்தர்கள் பல விதமான பொருட்களை காணிக்கையாகவும் நெய்வேத்தியமாக படைத்து வழிபட்டுட்டு வராங்க. ஆடி மாசத்துல அம்மனுடைய அருளை பெறுவதற்கு, நம்முடைய விருப்பங்கள் நிறைவேறுவதற்கும் ஆடி மாசத்துல குறிப்பிட்ட இந்த 5 பொருட்களை நீங்க காணிக்கையாக படைத்து வழிபாடு செய்யலாங்க. பார்வதி தேவிக்கு விருப்பமான அந்த 5 பொருட்களை நம்ம படைத்து வழிபாடு செஞ்சோம்னா நம்முடைய விருப்பமானது நிறைவேறுங்க. இது வரைக்கும் இருந்துட்டு வந்த காரிய தடைகள் அனைத்துமே விலகி விடுங்க. உங்க வாழ்க்கையில நிச்சயமா ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்குங்க. தீபம் இல்லாம எந்த ஒரு பூஜையுமே முழுமையடையாதுங்க. இந்துக்களுடைய வழிபாட்டில் தீபத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படுதுங்க. பார்வதி தேவிக்கு மண் அகல்ல 16 பஞ்சு திரிகள் போட்டு நெய் ஊற்றி விளக்கேற்றி வழிபாடு செய்ய வேணுங்க. எப்போதுமே விளக்கேற்றி வைத்து அம்பிகைக்கு உரிய மந்திரங்களை சொல்லி வழிபாடு செய்வது ரொம்பவே நல்லதுங்க. இதனால அன்னையுடைய அருளை நம்ம பரிபூர்ணமாக பெற முடியுங்க. ஆடி மாசத்துல அம்மனுக்கு 16 வகையான குங்குமங்களை படைத்து வழிபாடு செய்வது ரொம்பவே சிறப்பானதாகுங்க. ஆடி மாசத்துல செவ்வாய்க்கிழமை நாளில் பக்தர்கள் பார்த்தீங்கன்னா மங்கள கௌரி விரதம் இருந்து அம்மன் பராசக்தியை வழிபாடு செய்வாங்க. திருமணமான பெண்கள் பார்த்தீங்கன்னா குங்குமம் படைத்து வழிபாடு செய்வாங்க. அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட கணவரோட நீண்ட ஆயுளுக்காக அன்றைய நாளில் வேண்டிக் கொள்வாங்க. திருமணம் ஆகாத பெண்கள் பார்த்தீங்கன்னா தங்களுக்கு சிவபெருமான போல எப்போதுமே தங்களை விட்டு விலகாத கணவன் கிடைக்க வேணும்னு சொல்லி வேண்டிக் கொள்ளுவாங்க. நம்ம குங்குமம் வழிபாடு செய்யும் போது சிவப்பு, ஆரஞ்சு, பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய குங்குமங்களை படைத்து வழிபாடு செய்வது இன்னுமே சிறப்பான பலன்களை கொடுக்குங்க. அது மட்டும் இல்லாமல் பார்வதி தேவியோட மனதை குளிர் வைப்பதற்கு, அவருடைய அன்புக்கு உரியவர்களாக நம்ம மாற வேணும் அப்படின்னா ஆடி மாதத்தில் நம்ம மல்லிகைப்பூ படைத்து அம்பிகையை வழிபாடு செய்வது ரொம்பவே நல்லதுங்க. ஆடி மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை நாளிலையும் மல்லிகைப்பூவை சாத்தி நம்ம வழிபாடு செய்வது சிறப்பான பலன்களை கொடுக்குங்க. அதே போல் ஆடி மாதத்தில் அம்மனுக்கு நம்ம புடவை சாத்தி வழிபடுவது பல மடங்கு உயர்ந்த புண்ணிய பலன்களை கொடுக்குங்க. அம்மனுக்கு நம்ம புடவை சாத்தி வழிபட்டுட்டு வந்தோம்னா நம்ம குடும்ப உறுப்பினர்களிடையில மற்றும் நம்ம குடும்பத்துக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் அனைத்துமே விலகிவிடுங்க. அதுலேயும் ஆடி மாசத்துல சிவப்பு, மஞ்சள், பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய புடவையா அம்மனுக்கு சாத்தி வழிபட்டுட்டு வந்தோம்னா அம்மனுடைய அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்குங்க. ஆடி மாசத்துல ஒவ்வொரு வாரத்திலையும் வரக்கூடிய திங்கள் மற்றும் செவ்வாய்க்கிழமை நாளில் நம்ம சிவனுக்கும் பார்வதி தேவிக்கும் வீட்டிலேயே
சர்க்கரை பொங்கல், பாயாசம் போன்ற இனிப்பு வகைகளை நெய்வேத்தியமாக படைத்து வழிபாடு செய்வாங்க. ஆடி மாசத்துல சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்கும் முழு பக்தியோடு யார் ஒருவர் சர்க்கரை பொங்கல், பாயாசம் படைத்து வழிபடுறாங்களோ அவங்களுடைய வாழ்க்கையில மகிழ்ச்சி, செல்வ வளம், ஐஸ்வர்யம் நிறைந்திருக்குங்க. இந்த ஆடி மாசத்துல நம்ம தினமும் அம்மனை போற்றக்கூடிய மந்திரங்களை 108 முறை சொல்லி வழிபட்டுட்டு வந்தோம்னா அளவில்லாத நன்மைகள் கிடைக்குங்க. ஆடி மாசத்துல அம்மனுக்கு ரொம்பவே பிடித்த, அதே சமயத்துல சக்தி வாய்ந்த இந்த பரிகார வழிபாட்டை செய்வதால் அம்மனுடைய அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்குங்க. இந்த முறையில் வழிபட்டு அம்மன் என்ன கோரிக்கை வைத்தாலும் சரிங்க, அது அப்படியே நிறைவேறுங்க. எப்படிப்பட்ட துன்பமாக இருந்தாலும் சரி, அந்த துன்பமானது காணாமல் போய்விடுங்க. நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் கிடைக்குங்க. ஆடி மாதம் ரொம்பவே சிறப்பு வாய்ந்த மாதமாகுங்க. அது மட்டும் இல்லாமல் சக்தி வாய்ந்த மாதம்னு சொல்லலாங்க. இந்த மாதத்தில் நம்ம அம்மனிடம் என்ன மனசார வேண்டிட்டு வந்தோம்னாலும் சரிங்க, அது அப்படியே நிறைவேறுங்க. அதுலேயும் ஆடி மாதத்தில் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை நாள் மற்றும் வெள்ளிக்கிழமை நாளில் நம்ம செய்யக்கூடிய வழிபாடு மிக சக்தி வாய்ந்ததாக இருக்குங்க. இந்த நாளில் நம்ம செய்யப்படும் வழிபாடு பார்த்திங்கன்னா நம்ம வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய கஷ்டங்களை போக்குவது மட்டும் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குங்க. இந்த பரிகாரத்தை யாரெல்லாம் செய்யலான்னு பார்த்தோம்னா, திருமணம் இது வரைக்குமே தள்ளி போய் கொண்டிருக்கக்கூடியவங்க, திருமணத்தில் ஏதாவது ஒரு தடை இருந்துகிட்டே இருக்குதுன்னு சொல்கிறவங்க, திருமணமாகி நிறைய வருஷம் பார்த்திங்கன்னா குழந்தை இல்லாமல் இருக்கக்கூடியவங்க, அது மட்டும் இல்லாமல் கணவன் மனைவி 2 பேருமே கருத்து வேறுபாடால் பிரிஞ்சிருக்கக்கூடியவங்க, கணவன் மனைவி, அக்கா தங்கச்சி, அண்ணன் தங்கை போன்ற குடும்ப உறவுகளிடமிருந்து எந்த ஒரு பேச்சுவார்த்தை இல்லைன்னு சொல்லக்கூடியவங்க, குடும்பத்தில் நிம்மதியே இல்லைன்னு சொல்லக்கூடியவங்க, வாழ்க்கையில் வெளியில் சொல்ல முடியாத நிறையா பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லக்கூடியவங்க, ஒன்று போனால் ஒன்று ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டே இருக்குது அப்படின்னு இப்போ சொல்லக்கூடியவங்க, பல விதமான பிரச்சனைகளில் சிக்கி தவித்து கொண்டிருக்கக்கூடியவங்க, கஷ்டப்பட்டுட்டு வந்தக்கூடியவங்க, இந்த ஆடி மாதத்தில் இந்த சின்ன எளிய பரிகாரம் ஒன்று செஞ்சாலே போதுங்க, உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு நல்ல மாற்றம் ஏற்படுங்க. அம்பாளுடைய அருளும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்குங்க. ஆடி மாதத்தில் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை நாள் இல்லைன்னா வெள்ளிக்கிழமை நாளில் உங்கள் வீட்டில் பச்சரிசி வெல்லம் கலந்த மண் விளக்கு செய்து எடுத்துக்கோங்க. அதற்கு பிறகு பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்மன் கோவிலுக்கு போய் அம்மன் சன்னதிக்கு முன்னாடி உட்காந்து இந்த மாவிளக்கை நெய் விட்டு தீபம் ஏற்றுங்க. தேங்காய், பூ, வெற்றலை பாக்கு, வாழைப்பழம் போன்றவற்றை அம்மனுக்கு முன்னாடி வைத்து அந்த விளக்குக்கு பக்கத்திலேயே நீங்களும் உட்கார்ந்துக்கங்க. அதற்கு பிறகு உங்களுடைய கண்களை நல்லா மூடிக்கங்க. அந்த மாவிளக்கு நீங்களே உங்கள் கையால் அம்மனுக்கு ஊட்டி விடுவது போல மனசில் நினச்சிக்கங்க. இந்த மாவிளக்கை ஏற்றிக்கொண்டே வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர வேணும் உங்களுடைய வேண்டுதல்களை சொல்லி அம்மனிடம் மனதார வேண்டிக் கொள்ளுங்க. நாம் போடக்கூடிய மாவிளக்கு குறைஞ்சபட்சம் அரை மணி நேரமாவது அந்த மாவிளக்கு அம்மனின் முன்னாடி எரியுமாறு பார்த்துக்க வேணுங்க. அதற்கு பிறகு அந்த மாவிளக்கை நீங்கள் பிரசாதமாக சாப்பிட்டு அங்கே இருப்பவங்களுக்கு கூட நீங்கள் பிரசாதமாக கொடுக்கலாங்க. இந்த வழிபாட்டை ஆடி மாத கடைசி வெள்ளிக்கிழமை வரக்கூடிய வரலட்சுமி நோன்புக்கு முன்னாடி செய்து முடித்து விடுவது ரொம்பவே நல்லதுங்க. ஆடி மாதத்தில் மீதம் இருக்கக்கூடிய 2 செவ்வாய்க்கிழமை, 2 வெள்ளிக்கிழமையில் ஏதாவது ஒரு நாளில் இந்த வழிபாட்டை நீங்கள் செஞ்சீங்கன்னா போதுங்க. அம்மனுக்கு ரொம்பவே பிடித்தது மாவிளக்கு வழிபாடு தாங்க. அந்த வழிபாட்டை நீங்களே உங்களுடைய கைகளால் செஞ்சு அம்மனுக்கு படித்து மனதார வழிபடும் போது அம்மனுடைய அருள் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்குங்க. மேலுமே தேங்காய் உடைத்து வைத்து மாவிளக்கு ஏற்றி இந்த வழிபாடு செய்வது ரொம்பவே எளிமையானதும் கூட மிகவும் சக்தி வாய்ந்த வழிபாட்டு முறையாகுங்க. இந்த பரிகாரத்தை நீங்கள் வீட்டில் செய்யக்கூடாதுங்க, கோவிலில் மட்டும்தான் செய்ய வேணும். இதுக்கு நேரம் இருக்குதுங்க. ராகு காலம், யமகண்டம் இல்லாத நேரத்தில் இந்த வழிபாட்டை நீங்கள் செய்வது ரொம்பவே நல்லதுங்க. நல்ல நேரமாக பார்த்து இந்த வழிபாட்டை நீங்கள் கோவிலில் போய் செஞ்சிங்கன்னா சிறப்பான பலன்கள் கிடைக்குங்க. உங்கள் வாழ்க்கையில் இதுவரைக்கும் இருந்துட்டு வந்த காரிய தடைகள் அனைத்துமே விலகிவிடுங்க. உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்குங்க. ஆடி மாதம் எப்போதுமே சிறப்பு வாய்ந்த மாதம் தாங்க. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா பல விசேஷ நாட்கள், விரத நாட்கள் ஒன்றாக சேர்ந்து வருது, கூடுதல் சிறப்பு வாய்ந்ததாகுங்க. ஆடி மாதத்துல நம்ம அம்மனுக்கு கூழ் காய்ச்சி ஊட்டுவது, பொங்கல் வைப்பது, நேர்த்திக்கடன் செலுத்துவது எப்படி முக்கியமோ அதே அளவுக்கு நம்ம வழிபாடு செய்வது மிகவும் சக்தி வாய்ந்ததாகுங்க. நம்ம அம்மன் கோவிலுக்கு போய் அம்மன் சிலைக்கு பூக்கள், பழங்கள், பொங்கல் வைத்து படைப்பது, வழிபடுவது சிறப்பானதாகுங்க.
அப்படி போக முடியாதவங்க நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அம்மன் படத்துக்கு கூட விளக்கேற்றி பூக்கள் வைத்து மந்திரங்களை ஓதி பூஜை செய்து வழிபாடு செய்யலாங்க. அதுவும் சிறப்பான பலன்களை கொடுக்குங்க. அம்மனுக்கு உகந்த நாளில் விரதம் இருந்து அம்மனை வழிபடுவது ரொம்பவே நல்லதுங்க. அம்மன் பார்த்திங்கன்னா உங்களுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றிய பின்னாடி நேர்த்திக்கடனாக கோவிலுக்கு காணிக்கை செலுத்துதல், அபிஷேகம் செய்துதல் போன்றவற்றை நம்ம செஞ்சு நம்மளுடைய நேர்த்திக்கடனை நம்ம செலுத்தலாங்க. அம்மன் துதிகளை பாடுவது, அம்மன் பாடல்களை பாடுவது, அம்மனை வழிபடுவது ரொம்பவே சிறப்பான பலன்களை கொடுக்குங்க. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். உங்களோட குலதெய்வத்தோட பெயரையும் இஷ்ட தெய்வத்தோட பெயரையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.